n கோடுகள் இல்லாட்டி அது இங்கிலீஷ்ல என்ன சொல்ற நம்பர் லைன் சரியா அதுல நாங்க பெரிய நம்பர் சின்ன நம்பர் எப்படி பார்க்கறதுன்னு கண்டுபிடிச்சோம் அடுத்தது ஒரு எண்கோட்ல எப்படி ஒரு பெருமானத்தை வகை குறிக்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் சரியா இப்போ நான் கேட்டேன் தனிகளை எல்லாம் போட மாட்டோம் செஞ்சாங்க தேவையான ஒன்னாவது வந்து சைன் 2 அடுத்தது சைன் 4 ரெண்டாவது வந்து சைன் 1 சைன் கம்மியா இருக்கும் ஒன்னாவது 2 யூனிட் வாங்க இல்ல கேக்குது ஒன்னாவது சைன் 4 சைன் 4 சைன் சைன் பக்கத்துல சைன் 2 சைன் 2 சைன் 2 சைன் 2 சைன் 2 சைன் 2 சைன் 1 6 சைன் 1 சைன் ஆறாவது வந்து சைன் 1 சைன் சைன் ஏழாவது சைன் 1 சைன் 1 சைன் 1 சைன் 1 சைன் 3 எட்டாவது சைன் 2 சைன் 2 சைன் 2 சைன் 2 சைன் 2 சைன் 4 பத்தாவது சைன் 8 சைன் 9 சைன் 8 சைன் 4 சைன் 4 சைன் 5 சைன் 5 சைன் 2 சைன் 2 பையன் நீங்க எத்தனை கேட்டா வரணும் பையன் சரி பெஸ்ட் இத கேள்வில பாப்போம் அப்புறம் மீதியை பாப்போம் சரி தம்பி ஒன்னாவது கணக்கு எப்படி போடுற தம்பி ஹோம்வொர்க் செய்யல தானே நீ சொல்லு ஒன்னாவது கணக்கு எப்படி போடுற அடையா கொப்பில பாத்து நீங்க பாத்து சொல்லுங்க ரெண்டு வாய் எந்த சைடு வாய் திறந்து பாத்தீங்க இந்த சைடுக்கா இந்த சைடுக்கா இந்த சைடு ரெண்டு சைடுக்கா இந்த சைடு இது சரின்னு சொல்றாங்க அடுத்தாக பிள்ளைன்னு சொல்றாங்க பிள்ளை வேற யாரு நீங்க ரெண்டு பேரும் ஐடியாவே இல்லை என்னன்னு தெரியவா வரலையா சரி பிள்ளைன்னு சொல்ற தம்பி ஏ பிள்ளை சொல்லணும் பிள்ளைன்னு சொன்னா ஏ பிள்ளைன்னு சொல்லணும் இப்படி கேளா என்ன சொல்லணும் மாமலை படிய மாதிரி போகணும் சும்மா தானே அவன் தம்பி சாரி சரி பாப்போம் சரியா இங்க சரி இங்க சாய் 1 சாய் 2 சாய் 3 சாய் 4 தம்பி இங்க என்னது சாய் 2 தானே சாய் 2 சாய் 4 சாய் 2 எந்த சைடு இருக்குது இடது சைடுல இருக்குன்னு சொன்னா சாய் 4 சிறிது சாய் 2 விட சிறுசி வார பக்கத்துல நாங்க என்ன போடுறேன் இப்படி மூடி பண்ற மாதிரி போடுறேன் வாய் ஆண்ட பக்கம் போடுற வந்து வெளியே இருக்கு சரிதானே அடுத்த எல்லாத்தையும் சரிதானே உங்களுக்கு தெரியாங்கல்ல சரியா இதுக்கு வர தம்பி இதை வந்து தம்பி இது சாய் 1க்கு வாய் விரிஞ்சு வரணும் இங்க பாருங்க தம்பி இங்க சாய் 1 இங்க சாய் 3 இருக்குது சாய் 1க்கு எதாவது பக்கத்துல தான் சாய் 3 சரியா இல்லாட்டி நாங்க இன்னொன்று சொன்ன என்னது சாய பெருமானம் இங்க போல நம்பர் வந்து கூட கூட பெருமானம் குறையும் அது மறை என்ன இருந்துச்சுன்னு சொன்னா நம்பர் கூட கூட பெருமானம் குறையும் அப்படின்னு சொன்னா எங்க பாருங்க இங்க 1 இருக்குது சாய 1 இங்க 3 நம்பர் கூட எங்க 3க்கு அப்ப பெருமானம் குறையும் அது எப்ப மறை எண்கள்ல மட்டும் சரியா மறை எண்கள் என்னது சாய அடையாளம் போட்டு ஆறுது சரியா விளங்க எல்லாருக்கும் விளங்காமல் இல்லையா யாரும் சரி அது சரிதான் வேற எல்லாது இப்ப இது கேட்டா வர தம்பி நீங்க சாயமோனுக்கு வாய் தொடர்ந்து வரும் சரியா மறையங்கள் வரப்பல தம்பி நம்பர் கூட கூட பெருமானம் குறையும் இங்க கூடின நம்பர் எது 4 அப்ப இதோட பெருமானம் குறைவு எப்படி காட்டுறாங்க வாயை மூடி காட்டணும் சரியா நாலாவது தம்பி இதுக்கு எப்படி வரும் அடுத்த தம்பி சாய 2க்கு வாய் தொடர்ந்து வரும் இது வந்து தம்பி அதே சாய பெருமானம் சாய நம்பர் அதிக போல நம்பர் கூட கூட பெருமானம் குறையும் இங்க 5 தான் நம்பர் கூட அப்ப 5 தான் பெருமானம் குறையும் அப்ப வாய் மூடி பட்டிக்கும் அடுத்தது தம்பி மோகன் சாய 1க்கு வாய் தொடர்ந்து மட்டும் வரலாம் சரி நீங்க பாருங்க தம்பி என்கோடு வரைகிறோம் சைபர் இங்க சாய 1 சாய 2 சாய 3 இப்படி போகும் இங்க 1 2 3 4 5 6 இப்படி வரும் அப்படித்தானே சரியா இப்ப சாய 1 நீங்க நீங்க சரியா சாய 1க்கு 6 எந்த பக்கத்துல இருக்குது வலது பக்கத்துல 6 வந்து சாய 1க்கு வலது பக்கத்துல அப்ப 6 பெருமானம் கூட எந்த நம்பர் வலது பக்கம் வைக்கிறோம் அந்த நம்பர்ல பெருமானம் கூட அப்ப எப்படி வரும் 6க்கு
வாய் தொடப்பட்டு வரும். சரியா? ஆக பெருமானம் கூட. இவ்வளவு நேரம் செஞ்ச கணக்குகளும் இந்த கணக்குகளுக்கு வித்தியாசம் வந்துன்னா நான் இவ்வளவு நேரம் செஞ்ச கணக்குகள் வந்து மறையன்கள் தான் கம்பேர் பண்ணும். ரெண்டுமே மறையன்கள். இதுவும் மறையன், இதுவும் மறையன். சரியா? இங்க வந்து மறையன் ஒன்றும் இது வந்து என்னது சகையன் ஒன்றும் இது. சரியா? மறையன்கள் ரெண்ட மட்டும் கம்பேர் பண்ண பார்த்தான் நம்பர் கூட போல பெருமானம் குறையும். சரியா? எல்லா மறையன்களும் சகையன்களை விட பெருமானம் கூட குறைவா? நான் என்ன சொன்னேன்? எல்லா மறையன்களும் சகையன்களை விட பெருமானம் கூடவா குறைவா? குறைவு. சரியா? மறையன் என்று சொல்றது சயவானது, சகையன் என்று சொல்றது சயவாராமைக்கு மீதி எல்லாம் சைபரும் கூட சக, சைபர் சக, ஒன்று சக, ரெண்டு சக, மூணு இதெல்லாம் வந்து நேரங்கள். சரியா? இதெல்லாம் வந்து மறையன்கள். சைபரும் வந்து நேரங்களுக்கு வரும். சரியா? அப்ப எப்பவுமே என்ன வச்சுக்கணும், நேரங்கள் வந்து மறையன்களை விட பெருமானம் கூட. சரியா? அதுக்கு பிறகு தம்பி இங்க வந்து சயனூரும் சைபர். இதை யாரு சொல்ற? சைபர் தான் பெருசு. சைபர் வந்து ஒன்று வந்து நம்ம லைன்ல வர சைடு இருக்கும். இல்லாட்டி சைபர் வந்து நேரு, 100 வந்து சைனூர் வந்து மறை. அப்ப எல்லா நேரங்களும் மறையன்களை விட கூட பெருமானத்துல கூட. அப்ப இப்படி வரும். சரியா? இப்ப சயனூத்தி உண்டு, சயனூறு தம்பி நீங்க நீ சொன்ன தம்பி நீங்க சயனூறு தான் பெருசு. மறையன்கள்ல நம்பர் கூட கூட பெருமானம் குறையும். அப்ப இங்க பெரிய நம்பர் எது? 101. அப்ப அட பெருமானம் குறைவு. அப்ப எப்படி பண்ற? இப்படி வாய் மூடிப்பட்ட பக்கம் வரும். சரியா? அடுத்த தம்பி சைபரையும் சைபரையும் கம்பேர் பண்ண வரும். சைபர் தான் பெருசு. சைபர் வந்து ஒரு நேரு. அடுத்தது சைரண்டும் சைனாலும் கம்பேர் பண்ண என்ன வரும் தம்பி? சைரண்டு. மறையன்கள்ல நம்பர் கூட கூட பெருமானம் குறையும். இதுல பெரிய நம்பர் என்னது? சயனாலு. அப்ப பெருமானம் குறைவாது. சரியா? அடுத்தது சயட்டும் சயனாலு தம்பி. சயட்டும் சயனாலு இதுல எப்படி வரும்? சயனாலு தான் பெருசு. என்ன தெரியுங்க? பெருசு தம்பி? இடது சைட்ல கிரவுண்ட் காரணம். இல்லாட்டி என்னது? மறையன்கள்ல வந்து நம்பர் பெருசாகல பெருமானம் குறையும். நம்பர் பெருசாகல பெருமானம் குறையும். சரியா? அடுத்தது சயாஞ்சியும் சயரண்டும் தம்பி. எது பெருசு? சயாஞ்சியும் சயரண்டும் எது பெருசு? சயரண்டு. சயரண்டு வந்து சயாஞ்சிக்கு வலது பக்கத்துல இருக்கிறனால சயரண்டு வந்து பெருசு. சரியா? இல்லாட்டி இன்னொன்று பாரு எப்படி பாக்கலும் ரெண்டு மறையன்ன்றனால மறையன் வந்து நம்பர் கூட கூட பெருமானம் குறையும். சரியா? அதை நினைவு வச்சுக்கோங்க லேசி. ஏன்னா இல்லாட்டி நீ எப்பவுமே நம்பர் லைன் வரைஞ்சு யோசிக்கணுமே. இடது பக்கத்துல இருக்கிற வலது பக்கத்துல பாக்க. சரியா? அப்ப தம்பி சரியா? நம்ம லைனே வரைஞ்சு பார்த்துட்டீங்க தேவையில்ல. மறையன்கள் சொன்னா நம்பர் கூட கூட பெருமானம் குறையும். சரியா? எல்லா மறையன்களும் வந்து நேரங்களை விட பெருமானம் குறைவு. தெரியல அது அது என்ன சொல்லுங்க? சரியா? சைபரும் சைபரும் எப்படி வரும்? சைபரும் சைபரும் சமநடையாது. சயனாலும் சயரண்டும் எப்படி வரும்? எது பெருசு? சயரண்டு பெருசு. 6 3 பார்த்தா 6 பெருசு. 6 பெருசு 3 6. ஏன் 6 பெருசு? நேரு. நேரு என்னன்னு சொன்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் கணக்கு இல்ல. பெரிய நம்பர் தான் பெரிய நம்பர். சரியா? நேரு என்னன்னு சொல்ல போற. அடுத்து வந்து ஏறும் சயரும் இல்ல ஏழு. ஏண்டா எல்லா நேரங்களும் மறையனை விட பெரிய நம்பர்.
ஒண்ணா எக்ஸ் வந்து சீரிஸா மூணு இல்ல எக்ஸ் வந்து மூணு விட சீரிஸா இல்ல ஒண்ணா தெரியும் எக்ஸ் வந்து ஒண்ணு விட பெருசா எக்ஸ் வந்து எக்ஸ் வந்து ஒண்ணு விட பெரியது எக்ஸ் வந்து தெரியாது அவ்வளவுதானே ஒண்ணு வந்து எக்ஸ் விட சிறியது எக்ஸ் சிறியது தரது ஒண்ணு விட இல்ல பெரியது சரியா மூணாவது எக்ஸ் வந்து சீரிஸானது சமன் மூணு அடுத்து நாலு தம்பி சரி இப்போ ஒன்னாவது தம்பி எப்படி நம்ம என்ன ரெண்டு சைடுல ரெண்டு ரோக்கி கட்டாம முடியும் சரியா இந்த ரெண்டு ரோம் கட்டாம முடியும் நாலுல 0 அப்படி கலந்து 2 3 4 5 இருக்கும் இங்க சை வந்து சை 2 சை 3 சை 4 சை 5 சரியா x வந்து சை 3 விட சிறுசா சரியா அப்ப x வந்து சை 3 க்கு சமனா இல்ல x வந்து சை 3 விட சிறுசி அப்ப x வந்து ஒரு நாளும் சை 3 க்கு சமன் இல்ல சரி 3 க்கு சமன் இல்ல அப்ப என்ன பண்ற இப்படியே வட்டம் வந்து போடுற அவரை கலர் பண்ற இல்ல கலர் பண்ற இல்ல சரியா அதுக்கு என்ன தெரியும் x வந்து 3 விட சிறுசி இல்ல சிறுசி இல்ல என்ன பக்கம் இடது பக்கம் இப்படி நீங்க கலர் பண்றது தம்பி இப்படி ஒரு லைனை போட்டுட்டு டொட் வச்சு கலர் பண்ணணும் கோடு போடணும் இப்படி போடணும் அடுத்து தம்பி இது வந்து என்னடா x வந்து 1 விட பெருசா அப்படிதானே x வந்து 1 விட பெருசா x சமனாக ஒன்றுக்கீங்க இல்ல x வந்து 1 க்கு சமனாகாது அப்ப வட்டம் நான் போடுறேன் கலர் பண்றல அந்த வட்டத்தை சரியா அதுக்கு ஒரு பெருசு என்ன செய்யற வலது சைடுக்கு கலர் பண்ணணும் சரியா அடுத்து வந்து x வந்து இது எப்படி வாசிக்கிறேன் x வந்து சிறிது அல்லது சமன் 3 க்கு அது 2 ரெண்டா இல்ல 3 ஒருத்தன 3 எழுதிக்கிறீங்க அடுத்த 7 2 சரி நான் இங்க 3 போட்டு எழுதிறேன் சரியா தம்பி இங்க இது வந்து என்ன இது எப்படி வாசிக்கிற x வந்து சிறிது அல்லது சமன் 3 x வந்து சிறிது அல்லது சமன் 3 அப்படி நீங்க x வந்து சமன் ஆயிடுமா 3 க்கு x வந்து 3 க்கு சமன் ஆயிடும் அப்ப என்ன தம்பி வட்டத்தை போட்டு என்ன செய்யணும் வட்டத்தை கலர் பண்ணணும் வட்டத்தை கலர் பண்ணிட்டு x வந்து சிறிது அல்லது சமன் 3 அப்ப சிறிது என்ன சைடுக்கு இடது சைடுக்கு சரியா சிறிது இருக்குன்னா இடது சைடுக்கு கலர் பண்ணணும் x வந்து பெரிது அல்லது சமன் 2 தானே நாலாவது கேள்வி பெரிது அல்லது சமன் 2 இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் 2 க்கு ஒண்ணாவது கலர் பண்ணணும் மறை 2 சரியா சரியா மறை 2 விட பெருசு அல்லது சமம் நம்ம மறை 2 க்கு கலர் பண்ற தம்பி பெருசு இந்த சைடு போணும் வலது சைடுக்கு சரியா சரியா இப்ப கேள்வி வார்த்தை இப்படி x வந்து பெரியது தயார் விட தயார் விட பெருசு ஆனா x வந்து சிறுசி 5 விட சரியா இங்க வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு தம்பிமா ஒன்னாவது கண்டிஷன் என்னது
ஒன்னாவது கண்டிஷன் வந்து இவர் சரியா இவரு ஒன்னாவது கண்டிஷன் சரியா இது வந்து ஒன்னாவது கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் என்னது ரெண்டாவது கண்டிஷன் வந்து இவர் சரியா அப்ப ஒன்னாவது கண்டிஷன் என்ன திரும்ப பார்ப்போம் 5 விட x வந்து இதுதான் ஒன்னாவது கண்டிஷன் சரியா இவர் ரெண்டாவது கண்டிஷன் என்னது x வந்து sin 2 விட பெருசு சரியா இது என்ன தெரியாத அளவில் தானே பெருசு தெரியும் தானே சரியா பெருசு தெரியாது செய்யலாம் சரி இது எப்படி ஒரே நம்பர் எங்க மார்க் பண்றேன்னு பார்ப்போம் டெஸ்ட்டுக்கு ரெண்டுக்கு நான் தனியான ஒரு நம்பர் லைன் அறிவோம் இந்த நம்பர் லைன்ல என்ன தெரியல சைபர் 1 2 3 5 5 சரியா இப்ப வந்து நாம வரைய போறோம் ஒன்னாவது கண்டிஷன் x வந்து 5 விட சிறுசு அப்ப எப்படி வரும் 5 கலர் பண்றா இல்ல சமனாக அப்ப போட்டாச்சு சரியா இப்படிதானே மார்க் பண்ணணும் அதை 5 இருந்து இடது சைடு சரிதானே இது யாருக்கான விளங்க வாங்கிக்கிறா எல்லாரும் கணிச்சுதானே சரி இப்ப அடுத்தது என்னது x வந்து என்னது 2 விட x வந்து என்னது திரும்ப கூட செல்லுமா sin 2 விட x வந்து எவ்வளவு இருக்கீங்களா இப்போ சரி அப்ப இத வந்து நாம நம்ம எந்த சைடு மார்க் பண்றோம் வலது சைடு சரியா இப்ப நாங்க சரி வலது சைடு மார்க் பண்றோம் சரியா இல்ல இன்னும் நான் ஃபுல்லா எப்படி எழுதுறேன்னு தெரியல நான் ரெண்டு கண்டிஷனே வேற வேற பாத்திக்கிறோம் சரியா இத வந்து எப்படி ஒரே இதுல செய்யறேன்டா தம்பிமார் ஒன்னாவது என்ன வந்து x வந்து 5 விட இருக்கான் x வந்து 5 விட இருக்கான் இந்த சைடுல யாரும் நீ கேளு சரியா அது மட்டும் இல்ல x வந்து 5 விட சிறுசாம் ஆனா sin 2 விட பெருசாம் x வந்து 5 விட சிறுசாம் ஆனா sin 2 விட பெருசாம் அந்த துண்டு எதுவும் கம்மி வர அந்த ரெண்டு கண்டிஷன் சரிசா வரீங்க இது ரெண்டுக்கு நடுவுல தானே இது ரெண்டுக்கு நடுவுல x வந்து 5 விட சிறுசின் தான் sin 2 விட பெருசின் தான் இங்கால வரது வருமா இங்கால வரது வருமா வராது இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறது தான் வரும் சரியா அப்ப இத எப்படி மார்க் பண்றேன்னு சொன்னா அஞ்சு மார்க் பண்ற எப்படி 5 2 இங்க வந்து இங்க 4 சரியா இப்படி இருக்கும் இப்ப அந்த கலர் பண்ணணும் எப்படி இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது மட்டும் இவ்வளவுதான் இது இப்ப பாருங்க இதுக்கு தம்பி sin 2 விட x வந்து பெருசு ஆனா 5 விட சிறுசு ரெண்டு கண்டிஷன் சரிதானே அப்ப இதுக்கு அங்கால கலர் பண்றோம் இல்ல இதுக்கு இங்கால கலர் பண்றோம் இல்ல அந்த நம்பர் போடுறதே இல்ல எல்லா நம்பரையும் போட்டிக்கணும் ஆனா இது ரெண்டு நடுவுல மட்டும் தான் கலர் பண்ணணும் கரெக்டாது கிளியர் தானே இப்ப கணக்கு தான் செய்யணுமா அப்ப இத ரெஸ்ட் எழுதிக்கோங்க இப்படிதான் மாறன்னு சொல்லி
அதையும் காட்டுவாங்க. அதுக்கு கூட கணக்கு காட்டு தம்பி முன்னாங்க ஏமா தம்பி இதுல ஒன்னாவது கண்டிஷன் என்ன? எக்ஸ் வந்து சாயரண்டை விட பெருசா. சரியா? எக்ஸ் வந்து சாயரண்டை விட பெருசா. அப்ப சாயரண்டு சமம் இருக்குமா? ஏடா எக்ஸ் வந்து சாயரண்டை விட பெருசு. இந்த சைடுக்கு வரும். அதுதானே? இந்த சைடுக்கு வரும். அடுத்தது என்ன கண்டிஷன்? எக்ஸ் வந்து 2 விட சிறுசா. சரியா? 2 விட சிறுசா. 2க்கு எந்த சைடுக்கு வரும்? இந்த சைடு. அப்ப இந்த சைடுக்கு நடுவுல கால் பண்ணா சரிதானே? தம்பி நீங்க பார்க்கணும். எல்லாம் நிறைய பேர் சின்னதில நீங்க வட்டம் போட போறீங்கதானே? இதுல நடுவுல போடணும் வட்டம். சரியா? நடுவுல போடணும். அதுல அந்த வட்டம் இதுதானே? வட்டத்துக்கு மேல கோடு ரெண்டு போட்டு இணைச்சு நடுவுல இப்படி கலர் பண்ணணும். சரி ரவுண்ட் பண்ணியா சரி கலர் பண்ணியா போனா தரல இல்ல இல்ல கலர் வந்தவங்க கேட்கணும். சரியா? இதுல தம்பி ஒன்னாவது கண்டிஷன் என்ன? 3 விட x பெருசா. 3 விட பெருசு. பெருசு. சரி 3 விட x வந்து பெருசுன்னு சொல்றாங்க. 3 விட x பெருசுன்னு சொல்றாங்க. 3 விட x பெருசுன்னு சொல்றாங்க. 3 விட x பெருசுன்னு சொல்றாங்க. அட அடுத்த ஆளல யாருடா 3 x சமன்டா அர்த்தம். ரெண்டு ஒரு பாரு ரெண்டு தாங்க ஒண்ணே x வந்து 3 விட சிறுசு. சரியா? நான் சொல்றேன் விளங்கறானே பாருங்க. x வந்து 3 விட சிறுசு ஆயிக்கணும். இல்லாட்டி பெருசு ஆயிக்கணும். சரியா? 3 விட சிறுசுன்னு சொல்றாங்க. x வந்து 3 விட சிறுசுன்னு சொல்றாங்க. கைது போங்க. சரி அப்ப நீ கைது தூக்கி இல்லையா? கைது தூக்கறனே எப்படி தூக்கணும்? சரியா? x வந்து 3 விட பெருசுன்னு சொல்றாங்க. ஜெய்டே எல்லாரும் கைது. இங்க பாரு இங்க பாரு. இங்க பாரு. அரே என்ன வேறடா? இதுக்கு வேற ஒண்ணும் தேவையில்ல. உனக்கு கண்ணழகினா போதும். சரியா? இதுக்கு கணித அறிவு தேவையில்ல. அதுக்கு ஒன்றும் தேவையில்ல. கண்ணழகினா போதும். வாய் மூடி பட்டிக்கிற பக்கம் என்னது? சிறுசு. அப்ப x வந்து 3 விட சரி அடுத்த எல்லாருக்கும் வேணாதானே? தலையில பார்த்தேன். அப்ப ஒன்னா கண்டிஷன் என்ன தம்பி? x வந்து 3 விட இன்னொரு மாதிரி சொல்லு. x வந்து 3 விட சிறுசாங்க. அப்ப கட்டம் போட்டாச்சு. எந்த சைடு வரும்? இந்த சைடு. இடது சைடுக்கு வரும். திருப்பி சுத்தி. அடுத்து என்னது? x வந்து சாயரண்டை விட பெருசுன்னு சொல்றாங்க. x வந்து சாயரண்டை விட பெருசுன்னு சொல்றாங்க. ஏடா நீ சிரிச்சியா? யோகம் தெரிஞ்சுக்க. நீயா யோசிச்சு சிரிச்சியோ? சரி x வந்து சாயரண்டை விட சிறுசுன்னு சொல்றாங்க. பெருசு. அப்ப இது ரெண்டுக்கு நடுவுல கண்டிஷன் வேணும். சரியா? அரே விட சரியா இருந்தா போதும் இல்ல விளம்பரமா?
சரி இதுல ஒன்றாவது கண்டிஷன் என்ன தம்பி நீ சொல்லு ஒன்றாவது கண்டிஷன் என்ன யோசி சொல்லு நீங்க ஒன்றும் இல்ல நீங்க ஒன்றும் இல்ல என்ன சாய் ஒன்றை விட சாய் ஒன்றை விட எக்ஸ் வந்து அவனாவே சாய் ஒன்றை என்ன சைடு வரும் இந்த சைடு வலது சைடு வரும் நான் லைட்டா சிக்னல் இது ஒன்றை போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு கூட அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் யாரு சொல்ற தம்பி நீ சொல்லு ரெண்டாவது கண்டிஷன் என்ன சைபரை விட எக்ஸ்பிரசி அப்படின்னு நான் சைபரை கவுண்ட் போட்டாச்சு என்ன சைடு சார் என்ன சரியாது சரி தம்பி இதுல ஒன்னாவது கண்டிஷன் தம்பி இதுல ஒன்னாவது கண்டிஷன் என்ன சைரனை விட எக்ஸ் வந்து சிரிப்பு அப்படின்னா தம்பி சைரனுக்கு வட்டத்தை போட்டு இந்த சைடு இடை சைடு சரியா அடுத்த தம்பி நீ சொல்லு ரெண்டாவது கண்டிஷன் என்ன எக்ஸ் விட சைரஞ்சு சிரிப்பு அதே விட சைரஞ்சை விட சைரஞ்சை விட எக்ஸ் வந்து பெருசு அப்ப வலது சைடு இந்த சைடு இவன் இந்த சைடு அடுத்த கணக்கு தம்பி சரி இதுல ஒன்னாவது கண்டிஷன் நீ சரி ஒன்னாவது எக்ஸ் மூணு விட எக்ஸ் வந்து என்ன பாக்கணும் பாவம் மாதிரி அப்ப எக்ஸ் வந்து மூணை விட அப்படின்னா நான் கலர் தானே அடுத்த என்ன திருச்சி அப்படின்னா சரியா அடுத்தது எக்ஸ் வந்து ரெண்டாவது கண்டிஷன் நீ சொல்லு தனியை திரிக்கிறான் அவனாவே வந்து யோசிச்சு அவனாவே சொல்லு ரெண்டாவது கண்டிஷன் நல்லா காட்டாது சொல்லி சரியா போன கிளாஸ் வரல 4 கிளாஸ் யாராவது சாப்பிட்டு செல்ல தம்பி நீ செல்ல கட்டுரை நீ ரெண்டாவது சாய் ஒன்றை விட எக்ஸ் வந்து பெருசி அல்லது சமன் இல்லாட்டி எக்ஸ் வந்து சாய் ஒன்றை விட பெருசி அல்லது சமன் அப்படின்னு நான் சாய் ஒன்று போட்டு வட்டத்துக்கு சால்வ் பண்ணேன் அப்புறம் என்ன தம்பி